குறள் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் சக்தி முருகன் குழுமம் அவிநாசி, பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். குறள் பரதம் நிகழ்வின் மூலமாக திருக்குறளினுடைய சிறப்புகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். இவ்வுலகில் கலைகளில் மிக நுட்பமான கலைகளில் ஒன்று பரத கலை. கண் பேச வேண்டும், கை பேச வேண்டும், முகபாவங்கள் பேச வேண்டும். ஒவ்வொரு அங்கங்களின் மூலமாகவும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் அற்புதமான கலை பரத கலை. அதன் மூலமாக நாம் மட்டுமே பேசக்கூடிய கலை பேச்சுக்கலை. இவை இரண்டின் மூலமாகவும் மிக அழகாக அற்புதமாக திருக்குறளை ஒவ்வொரு அங்கமாக நாம் அறிந்து வருகின்றோம். அதிகாரம் அன்புடைமை. குறள் எண் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண்
வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வன்பார் கண் வற்றல் மறந்தளித்தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, ஒன்பார் கண் வற்றல் மறந்தளித்தற்று, மறந்தளித்தற்று, மறந்தளித்தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, அன்பு இல்லாத ஒருவரினுடைய அகமான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று, வறண்ட நிலத்துல தேவையே இல்லாத ஒரு மரம். அந்த தேவையே இல்லாத மரம் வற்றல் மரம் அப்படின்னா அதனால் ஒரு பயனுமே கிடையாது. அது ஒரு முள் மரம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். அது வளர்ந்தா யாருக்கு என்ன பயன்? ஒருத்தருக்கும் பயன்படாத ஒரு தேவையற்ற ஒரு முள் மரம் வளர்ந்தா அது நிலத்துக்கும் பயன் இல்லை, அதனால் மக்களுக்கும் பயன் இல்லை, ஆடு மாடுகளுக்கு கூட பயன் இல்லை. எதற்குமே பயனற்ற ஒன்று எப்படி இருக்குமோ அது போல அன்பு இல்லாதவரினுடைய வாழ்க்கை யாருக்குமே பயன் இல்லாம போயிடும். ஒருத்தர் யார் மேலே அன்பு இல்லாம இருந்தா அவர் யாராவது தன்னுடையவர் அப்படின்னு சொல்லிக் கொள்ள விரும்புவாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு அன்பே கிடையாது, யார் மேலேயும் அன்பு கிடையாது. தாய் தந்தை, அப்புறம் கூட பிறந்தவர்கள், மனைவி என எல்லாரும் அவருக்கு இருக்கிறாங்க, பிள்ளைகள், நண்பர்கள், யார் மேலேயுமே அவருக்கு அன்பு இல்லை. ஒரு தாய் கூட அன்போடு இருக்கிற குழந்தைய தான் முதலில் அரவணைப்பாள். இந்த அன்பில்லாத குழந்தைய அவ போய் பாப்பா, கண்ணா கண்ணா கண்ணா, ஏன்பா ஏன்பா கேட்டுக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நாள் ஆக 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 அன்பு இல்லைன்னா அவள் கூட நிராகரிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் தந்தை, அப்புறமா பாருங்க நண்பர்கள். அன்போட பழகினா தானே நண்பர்களே கிடைப்பாங்க, இல்லைன்னா தனியா ஒரு இடத்துல தேவையே இல்லாத ஒரு மரம் மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். மனைவியும் சரி அல்லது குழந்தைங்களும் சரி, அன்போட நாம இருந்தாதான் அப்பா வந்துட்டாங்க, அப்பா நம்ம மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க, நீங்க செய்ய வேண்டும் என்கின்ற அவசியத்தை வள்ளுவர் இங்கே வலியுறுத்தல. அன்பாக இரு. ஒருவருக்கு ஒன்ன வாங்கி கொடுத்துதான் அன்பை காட்ட முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்? இனிய வார்த்தைகள் கூட அன்பை விளைவித்து விடுகிறது. அப்போ அந்த வார்த்தைகளை சொல்றது கூட நாம இப்ப பல பேர் என்ன பண்றது இல்ல, தயாரா இருக்கிறது இல்ல. அப்போ அந்த வார்த்தைகளை முதல்ல சொல்லுங்க. குழந்தைங்க மேல பிரியமா இருங்க, அன்பாருங்க. மனைவி மேல பிரியமா இருங்க, அன்பாருங்க. இப்படி யார் மீதும் அன்பில்லாத ஒரு மனிதர், யார்கிட்டையுமே மனசுல அன்பு இல்லை, அதனால்தான் அங்கேயே சொல்லிட்டார், அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. அப்படி சும்மா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை எதற்குமே பயனற்ற வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அந்த மரம் தளிர்த்தா என்ன, துளிர்த்தா என்ன, வளர்ந்தா என்ன, யாருக்கும் பயன் இல்லை. அப்போ பூமியிலே தேவையற்ற ஒரு உயிராக அது வாழ்ந்துவிடும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அன்பு ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை வலிமையாக்கக்கூடியது. அதைவிட முக்கியமாக வள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, அன்பு ஒன்றுதான் நாம் வாழ்க்கையின் பயனாகவே கருதுவது. ஆகவே அன்பு இல்லையேல் அது பயனற்ற வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதைத்தான் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வன்பார் கண் வற்றல் மறந்தளித்தற்று.
அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, ஒன்பார்கண் வற்றல் மறந்தளித்தற்று, மறந்தளித்தற்று, மறந்தளித்தற்று. அதிகாரம் ஒழுக்கமுடைமை. குறள் எண் 137. ஒழுக்கத்தின் எய்துவா மேன்மை, இழுக்கத்தின் எய்துவா எய்தாப் பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. மபமா நிகரி நீரிக நிசரி பமக மகரி கரிசரி நீரிசா. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. மபமா நிகரி நீரிக நிசரி பமக மகரி கரிசரி நீரிசா. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்கின்ற ஒரு அருமையான திருக்குறள். பல பேரும் இப்படி ஒரு குறள் இருப்பதாகவே அறிந்திருக்க மாட்டார்கள். ஒருவர் ஒழுக்கத்தை கடைபிடிக்காவிட்டால், இந்த குறளுக்கு ரொம்ப எளிமையான விளக்கம் இதுதான். ஒருத்தர் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவராக நடந்து கொண்டாரே ஆனால் அவருக்கு தேவையில்லாத பழிகள் அனைத்தும் வந்து சேரும் என்பது ரொம்ப எளிமையான விளக்கம். தர்மர் தர்மத்தையே கடைபிடித்து நடப்பவர். தர்மரை போல ஒரு ஒழுக்கத்தை உடையவர் யாருமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அதே வாய், அதே உலகம் தர்மரை ஒரு காலத்தில் பழித்தது. ஏன் பழித்தது அப்படின்னா, ஒழுக்கமற்ற செயலாகிய சூதாட்டத்தை அவர் மேற்கொண்ட காரணத்தினால், சூதாடி அந்த ஒழுக்கத்திலிருந்து விழுமிய காரணத்தினால் அவருக்கு பழி ஒன்று வந்து சேர்ந்து விட்டது அல்லவா. அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப எளிமையா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார், உங்களுக்கு எது ஒழுக்கமான வாழ்வு என்று அறவுறுத்தப்படுகிறதோ அதை வாழ்க்கையில் கடைபிடித்து விடுங்கள். கண்டிப்பாக கடைபிடித்து விடுங்கள். ஒருவேளை நீங்கள் கடைபிடிக்க தவறுவீர்களேயானால் என்றைக்கும் தீர்க்க முடியாத பழி, அங்கதான் வள்ளுவர் சொல்லுகிறார், என்றைக்கும் தீராத பழி, ஆறாத பழி அப்படின்னு சொல்றோம். மனைவியை அடகு வைத்து ஆடியவன் என்கின்ற வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் தர்மனால் மாற்ற முடியாத ஒரு வார்த்தையாக போய்விட்டது அல்லவா. அதனால் தான் வள்ளுவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறார், பழியிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒழுக்கத்தை கண்டிப்பாக கடைபிடித்து விடுங்கள் என்று சொல்லி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. மபமா நிகரி நீரிக நிசரி பமக மகரி கரிசரி நீரிசா. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி.
நிகரி நீரிக நிசரி பமக மகரி கரி சரி நீரிசா. இந்த வார பரிசுக்கான கேள்வி: அன்புடைமை என்ற அதிகாரத்தில் பாடப்பட்ட குறளின் எண் என்ன? உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9965524292. பரிசுகளை வழங்குபவர்கள் 5000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு சேலை பரிசாக வழங்குபவர்கள் தைலா திருச்சி. பட்டின் பாரம்பரியம். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை நேயர்களுக்கு மட்டும் இந்த அரிய வாய்ப்பு. மசாலா பொடிகளின் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் 6 நபர்களுக்கு பரிசாக வழங்குபவர்கள் டேஸ்டி மசாலா, ஈரோடு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.